ஹாய் வியூவர்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் மற்றும் கேக் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு எக்லெஸ் ஹோல் வீட் கேக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த ரெசிப்பியில் நான் சுகரும் சேர்க்கலை. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி நல்லா சாஃப்டான கேக் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு ஃப்ளேவர் ஸ்டுடியோ. முதல்ல ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் அரை கப் அளவில் ஆயில் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் அரை கப் அளவில் பொடிச்ச வெல்லம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். அப்புறமா இதில் 1/4 கப் கெட்டி தயிர் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும்போது அதிகம் புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. புளிச்ச தயிராக இருந்தது அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கேக்கு ரொம்ப ஒரு மாதிரி கேக்லேயே அந்த புளிப்பு டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஒரு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய வெல்லம் சரியாக கரையலை. அதனால நான் இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா அதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் உங்கள் கிட்டே எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 கப் அளவில் கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவில் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த மாவை நல்லா சலித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெல்லம் ஆயிலெலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் நம்ம நல்லா சலித்து சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வேகமாக நம்ம இந்த முட்டைலாம் அடிப்போம்ல, அந்த மாதிரி அடிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஜென்டலாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள் கிட்டே எசன்ஸ் இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த கேக் ரெசிபிக்கு 1/2 கப் அளவில் நான் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை மொத்தமாக ஒரே அடியாக நம்ம மாவில் சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கலந்துக்கணும். ஒரு 2லேருந்து 3 தடவையாக பிரித்து ஊற்றி லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த மாவு நல்லா பாலை அப்சார்ப் பண்ணதுக்கப்புறமா மீதியை ஊற்றி நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக கலந்து எடுத்துக்கணும். பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்மளுக்கு மாவு. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மாவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு 10-15 நட்ஸ் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதை அந்த மாவில் சேர்த்து நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த நட்ஸ் நான் கேக்கில் சேர்க்க போகிறேன். நம்ம கேக்கில் சேர்க்கும்போது அந்த நட்ஸ் கீழே போய் அப்படியே தங்கிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம மாவில் கோட் பண்ணிவிட்டு நம்ம இதை சேர்த்துக்கணும். நம்ம கோதுமை மாவில் கோட் பண்ண நட்ஸை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவில் கலந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப நேரம் நம்ம மிக்ஸ் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் அது மாவு அந்த நட்ஸோட கலக்கிற அளவுக்கு லைட்டாக கலந்து விட்டுக்கணும். ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேக் சரியாக வராதுங்க. ஸோ இப்போ நம்ம கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேக்கிங் டின் எடுத்துகிட்டு அதை நல்லா எல்லா சைடும் ஆயில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சுற்றி எல்லா ஓரங்கள்லேயுமே கூட நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நம்ம மாவு தூவி அதையும் எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட்டிங் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதால கேக் ஓரங்களில் அப்புறம் கீழே அடியில் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக உங்களுக்கு எடுக்க வரும். இப்போ கேக் டின் நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மாவை சேர்த்துக்கலாம். இந்த கேக்கில் நம்ம வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால கேக் வேகும்போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வாசமாக இருக்கும். சாப்பிடவும் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம மாவை இந்த மாதிரி கேக் டின்னில் சேர்த்துட்டு கொஞ்சமாக சாப் பண்ண நட்ஸ் இதுக்கு மேலே நான் தூவிக்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான். வேணான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம முதல்ல கேக்குக்கு நட்ஸ் மட்டும் சேர்த்தோம் இல்லையா, உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா உலர் திராட்சை அப்புறம் இல்லைன்னா செர்ரி ஃப்ரூட்ஸ் இருக்கும்ல, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போது இது மேலே நம்ம நட்ஸ் தூவிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி கவுண்டர் டாப் மேலே தட்டிக்கணும். இந்த மாதிரி தட்டுறதுனால
உள்ளே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அது வெளியில் வந்துடும். கேக்கும் உங்களுக்கு ஈவனாக வெந்து வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் உப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஒரு மாதிரியான அந்த உப்பு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ இதை 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் டின்னை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டுட்டு 30லேருந்து 45 நிமிஷம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வைக்கணும். உங்கள் பாத்திரத்தோட சைஸ் அப்புறம் நெருப்பை நீங்கள் எந்த லெவலில் வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து டைமிங் 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வேரி ஆகும். எனக்கு இன்றைக்கி கரெக்டாக 35 நிமிஷத்தில் இந்த மாதிரி கேக் சாஃப்டாக ரெடியாக இருந்தது. நீங்கள் வந்து கேக் சரியாக வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன டூத்பிக் அல்லது கத்தி எடுத்து கரெக்டாக சென்டரில் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது அந்த நம்ம இன்சர்ட் பண்ணுற கத்திலேயோ அந்த குச்சியிலையோ எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டாமல் வந்ததுன்னா கரெக்டாக வெந்துருச்சு, ஈவனாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இன்கேஸ் ஏதாவது மாவு ஒட்டிக்கிட்டு வருது அப்படின்னா இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எக்ஸ்ட்ராவாக வேக விட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓரங்களில் லைட்டாக கத்தியை வச்சு நான் இந்த மாதிரி கீறி விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து லைட்டாக கூட இந்த கேக் வந்து ஓரங்களில் ஒட்டலை. நம்ம நல்லா கோட்டிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ரொம்ப சாஃப்டாக அருமையாக வந்திருக்குது. இந்த கேக் வேகும் போதே பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ ஒரு சூப்பரான வாசம். ஏன்னா நம்ம இதில் வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இப்போ இதை வந்து நம்ம திருப்பிக்கலாம். திருப்பிட்டு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சாஃப்டான ஹெல்தி வீட் கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் ரிக்வெஸ்ட் இருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.